ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் டூ another வீடியோ. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு ரேண்டம் வீடியோ. ஃப்ரீயா இருக்கும்போது போய் பாருங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வான்கூவர் கனடாவோட வெஸ்ட் சைட்ல இருக்க ஒரு மாஸான சிட்டி. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஹாலிவுட் சிட்டின்னு. ஏன்னா இதுதான் வந்து நார்த் அமெரிக்கால இருக்க 3rd லார்ஜஸ்ட் சினிமா ஹப். அது மட்டும் இல்லாம இந்த லேக் சிட்டி ஸ்டுடியோ மாதிரியான பெரிய பெரிய ஸ்டுடியோஸும் இங்க இருக்கு. கனடான்னு சொன்னாலே எல்லாருக்கும் மைண்ட்ல வர ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த ஊரோட கிளைமேட் தான். ஆனா நீங்க வான்கூவர் பொறுத்தவரையிலும் ஒரு சைடு மவுண்டன்ஸ், ஒரு சைடு சீனு. இங்க வந்து கிளைமேட் எப்பவுமே நார்மலாவே மெயின்டைன் ஆகும். கனடால உள்ள மற்ற பிளேசஸ் மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்னோஃபால் இல்லை எக்ஸ்ட்ரீமான நெகட்டிவ் டெம்பரேச்சர்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வான்கூவர் வந்து லிவிங் எக்ஸ்பென்ஸும் அதிகம் அண்ட் வான்கூவர் வந்து ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் சிட்டி லிஸ்ட்லேயும் இருக்குது. ரொம்ப சுற்றி சுற்றி நடந்ததுல பயங்கரமான பசி இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்தாச்சு. கண்ணுக்கு முன்னாடி பாருங்க விதவிதமான சாப்பாடு. இங்கே வந்து இந்த மாதிரி சூப்பு, சிக்கன் ரோஸ்ட்ரினா ஃபுல் சிக்கனை தான் நாங்கள் சிக்கன் ரோஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஃப்ரைட் சிக்கனு, ஃப்ரைஸு அந்த மாதிரி தான் இங்கே எந்த ஷாப்ஸில் போனீங்கனாலுமே மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு பரவலாக கிடைக்கும். இங்கே ப்ரெட்டும் பன்னுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா இது எல்லாமே கொஞ்சம் இனிப்பாகவே தான் இருக்கும். நீங்கள் காரமாக எதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கெலாம் இங்கே வாய்ப்பே இல்லை. அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான ஐட்டம் பார்த்தீங்கன்னா சீஸு. இங்கே வந்து கெனேடியன்ஸை பொறுத்தவரையிலும் பிரெட் அண்ட் சீஸ் தான் அவங்களோட ஸ்டேப்பிளான ஃபுட்டு. ஸோ ப்ரெட்டுக்கும் சரி சீஸுக்கும் சரி உங்களுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் இங்கே. இந்த சீஸ்லேயே கார்லிக் ஃப்ளேவர்ஸ், மின்ட்டு, அப்புறம் வந்து நாட் மின்ட்டு ஹர்ப் ஃப்ளேவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கிரான்பெரி, சில்லி ஃப்ளேக்ஸு, செடார் சீஸு, கோட் சீஸ்னு நிறைய இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டேக்கோஸு, சாண்ட்விச், பீஸா, அப்புறம் ரேப்ஸு. ஸோ பிஸாஸ்லேயுமே இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. பசங்க என்ன சூஸ் பண்ணாங்களோ அதை தான் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சு அப்படியே வெளியே வந்தால் பார்த்தா ஒரு இடத்துல ஒரே கூட்டம். ஆனால் இந்த ஊரில் எப்போவுமே ஓட்டிட்டு தானே இருக்கும். என்னடா இங்கே ஜகன்னு ஒரு கூட்டம் இருக்குன்னு பார்த்தா பக்கத்தில் கிளாக்கு. ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு, ஓ இதுதான் கேஸ் ஸ்டோன் போல் அப்படின்ட்டு. ஸோ இந்த கேஸ் ஸ்டோன் தான் வந்து இருக்கிறதுலே ஒரு ஓல்டஸ்ட் சிட்டி. அப்புறம் இந்த கிளாக்கை பற்றியான அருமை பெருமைகள்லாம் நான் ஷார்ட்ஸாகவே நான் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்திருக்க ஸ்பாட்டு கனடா பிளேஸ். இது வான்கூவரோட ஒரு இம்பார்ட்டண்டான லேண்ட்மார்க். இதை பார்க்கும்போது ஒரு ஷிப்புக்குள்ளே நடந்து போகிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படியே நீங்கள் கடைசி வரையும் நடந்து போனீங்கன்னா ஷிப்பு வந்து எப்படி எண்ட் ஆகுமோ, அந்த கார்னர்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த இதுவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட 5 ஒயிட் ஃபேப்ரிக் ரூஃப் டிசைன் வந்து ஷிப்பில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பேன் ஸ்பெசிஃபிக்ன்ற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலும் இருக்குது. அப்புறம் ஷாப்ஸு, கன்வென்ஷன் சென்டரும் இங்கே இருக்குது. இந்த கன்வென்ஷன் சென்டரில் எக்ஸிபிஷன் அப்புறம் ஏதாவது ஈவெண்ட்ஸுமே நடக்கும். இதுக்கு பக்கத்துலேயே கார்கோ ஷிப்ஸுக்கான போர்ட்டுமே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கார்கோ ஷிப்ஸுக்கான பிளேஸ் தான்.
அப்படியே இதோட அதர் சைட் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஷிப்ஸ் நிற்கிது. ஒரு சைடு வந்து கார்கோ, இன்னொரு சைடு வந்து க்ரூஸ் ஷிப்ஸு. ஸோ இந்த க்ரூஸ் ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா அலாஸ்கா அண்ட் யூஎஸ்க்கு போகிறதுக்கான இது. அப்படியே இங்கே சீ பிளேன்ஸோட டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வந்து ஃப்ரீயாகவே பார்க்கலாம். இதுக்கான டிக்கெட்ஸுமே இங்கேயே புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு ரேண்டம் வீடியோ, எப்பயோ எடுத்தது. ஸோ இதை எடிட் பண்ணி இப்போ தான் போட்டேன் நான். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ப்ராப்பராக வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.